சொல்லுகிறார், கேளுங்கள். யாக்கோபு 4:14. அவர் சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. வாட் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் டெம்பரரி. லைஃப் இஸ் ஷார்ட், பட் eternity is long. People doesn't know that. அவர்கள் அதாவது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. இதை ஆங்கிலத்தோடு சொல்லுகிறார்கள், for what is your life is even a wafer that appear a little time and vanish away. இன்றைக்கு மக்களுக்கு அது புரியாமல் இருப்பது மிகப்பெரிய கடினம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த நாளில் சொல்ல விரும்புவது, தேவன் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. Without God you cannot live. Without God you cannot exist. Without God you cannot do anything in this world. வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்றால், the contention of the life என்னவென்றால், அன்பானவர்களே, இன்றைக்கு people always follow the materialism. மக்கள் இன்றைக்கு பணம், வேலை, வாழ்க்கை இதைத்தான் நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் other word, they are worldly minded, but God wants you to be a Christ minded. எனவேதான் பிலிப்பியரில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் எப்போதும் இருக்க கடவுது. இன்னைக்கு அநேக மக்களுக்கு worldly minded, it is not Christ minded. The worldly minded always lead into worldliness. Christ minded always lead into Christ likeness. எனவேதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி தோன்றுகிறது? ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வித்தியாசமா இருக்குது. அநேகருக்கு லைஃப் இஸ் போரிங். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கான்செப்ட் இருக்குது வாழ்க்கை பற்றி. Why there is lot of suicide? இன்னைக்கு ஏன் அநேக வாழ்க்கையை தற்கொலை பண்ணுகிறார்கள்? They don't know the meaning of the life. They don't know the value of the life. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, your life is so values. உங்களுடைய வாழ்க்கை அதிக மதிப்புக்குரியது. தேவன் உங்களை படைத்த போதே ஒரு நோக்கத்தோடு படைத்தார். God has a great plan. God has a glorious plan. God has a grand plan in your life. So don't underestimate your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்களாகவே நீங்கள் தவறாக மதிப்பிட வேண்டாம். அந்த வார்த்தை சொல்கிறது, God has a significant plan in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேலான வாழ்க்கை வைத்திருக்கிறார். நாளிலே ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. நம்பர் 1, the duration of our life. நம்முடைய வாழ்க்கையின் கால அளவு. 4:14. யாக்கோபின் புஸ்தகம் 4:14.